அவர் சமூகத்துக்கு வரும்போது பார்க்கணும், நான் எங்க இருந்தேன், குடும்பம் எப்படி இருந்துச்சு, என் குடும்பத்தினுடைய பின்னணியும் எப்படி இருந்தது, இந்த சூழ்நிலையில இருந்தேன், எப்பேற்பட்ட வியாதியில இருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி சுகமா அவர் வீட்டுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்காருன்னா பெருமையெல்லாம் நீங்க தான்ப்பா. கர்த்தாவே, காலையில உங்க கிருபை கிடைக்கணும்னா கர்த்தரை துதிக்கணும், உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். துதிக்கிறது அப்படின்றது வாயில சொல்றது, ஆமீன். கீர்த்தனம் அப்படின்றது ஆண்டவரை பாடுறது. 10 நரம்பு வீணையினாலும் அப்படின்னா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறது. சுரமண்டலம்னா அது ஒரு இசைக்கருவி. நீங்க விசுவாசிங்க, இந்த வேதம் தான் என்னுடைய சுரமண்டலம். இதை எடுத்து வாசித்து வாசித்து வாசித்து, ஆமீன், அவர் சத்தம் கேட்டு என் வாழ்க்கை பயணத்தை தொடருவேன் என்று எந்தெந்த தேவ பிள்ளை முடிவெடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா.